இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து பிரின்சஸ் கட் வந்து ஈஸியாக போடலாம். இப்போ வந்து எப்போவும் மாதிரி தான் இங்கே வந்து 3 இன்ச்சு ஷோல்டர், சரிங்களா? 3 இன்ச்சு ஷோல்டர், இது அளவு ப்ளவுஸ். இப்போ இவங்க அளவு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பாதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். நெக்கோட எண்டிங்கை மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பானைக்கு வைக்க போகிறதில்ல, இப்படி வச்சா பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம அப்படியே வந்து ஷேப்பை வந்து இப்படி மாற்றிக்கலாம், சரிங்களா? ஒரு சும்மா இவ்வளோ இன்ச்சு உள்பக்கமாக வச்சுட்டு இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப இல்லை, சும்மா ஒரு 1/4 இன்ச். இப்போ ஃப்ரெஞ்ச் கட்டுக்கு வந்து இது ஷோல்டர் இல்லைங்களா? ஷோல்டருக்கு வந்து ஒரு சும்மா ஒரு 1/4 இன்ச் விட்டுடலாம். விட்டுட்டு இந்த செஸ்ட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். இதை ஒரு லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே வந்து லென்த்து வந்து கீழேருந்து ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். பட்டி பீஸ்லேருந்து 4 இன்ச்சு, சரிங்களா? இவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்றதுனால ஒரு 3.25 இன்ச் அப்படி எடுத்துக்கோங்க. கீழேருந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து 1 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இவங்க ஒல்லியாக இருக்கன்றதுனால இங்கே நான் 1.5 வைக்காமல் 1 வைக்கிறேன், சரிங்களா? இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் இல்லையா? அவங்களுக்குலாம் இங்கே 1.5 வச்சுக்கோங்க. லென்த்து மட்டும் 3 தான். இங்கே 1.5, இங்கே 1.5. இப்போ இங்கேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தையல். ஏன்னா நார்மலாக வந்து சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்துடணும். இங்கேருந்து மேலேருந்து அப்படியே கொண்டு வந்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த இடத்த வந்து ஒரு கர்வாக வரைஞ்சி இங்கே பிடிச்சி அப்படியே இங்கே கொண்டு போயிடணும். அதை ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன், சரிங்களா? இதுதான் பிரின்சஸ் கட். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ரொம்ப டீப்பாக போகாமல் ஈஸியாக நம்ம பண்ணலாம், பார்த்துக்கோங்க. இப்போ நெக் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே மடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இதை அப்படியே மடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா பிரின்சஸ் கட். தைக்கும் போது சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.